வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இருக்கக்கூடிய இயல் 3 இயற்கணிதமில் பயிற்சி 3.1ல் இருக்கக்கூடிய கணக்குகள் பார்க்கலாம். ஸோ பயிற்சி 3.1ல் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்களா. ஸோ இது என்ன நம்ம பார்த்துருப்போம், முற்றொருமை 4 முற்றொருமை பார்த்துருக்கோம். அந்த 4 முற்றொருமையில் எது வரும் அப்படின்னு பார்க்கலாங்களா. அப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மைனஸ் வர மாதிரி எந்த ஃபார்மில் இருக்கும், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற முற்றொருமை இருக்குங்களா. அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு அதுக்கு அந்த முற்றொருமையோட இது என்னது, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருங்களா. நமக்கு ஏற்கு இடத்துல p இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது, q இருக்குது. அப்போது நம்ம இந்த முற்றொருமையில் எங்கெங்கெல்லாம் a இருக்கோ அங்கே pனும், எங்கெங்கெல்லாம் b இருக்கோ அங்கே என்ன பண்ணுவோம், qன்னு போடுவோம். அப்போ a ஸ்கொயர் அப்படிங்கும்போது p ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் 2 இன்ட்டு ab அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூ p, பியோட வேல்யூ q ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது என்ன ஆகும், q ஸ்கொயர்னு வந்துடுங்களா. அப்போ p மைனஸ் q ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா p ஸ்கொயர் மைனஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர் தான் ஆன்சர். ஸோ இதில் ரெண்டாவது ஒன்று பார்க்கலாம், x ப்ளஸ் 5 மற்றும் x மைனஸ் 5இன் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. x ப்ளஸ் 5 பெருக்கல் பலன் அப்படின்னா ரெண்டையும் பெருக்கணும், x ப்ளஸ் 5 இன்ட்டு x மைனஸ் 5 இருக்குங்களா. அப்போது நமக்கு முற்றுரிமை இது வந்து முற்றுரிமை 1 முற்றுரிமை 4 அப்படிங்கிற டவுட் வரும். ஏன்னா அதுக்கு தான் என்ன இருக்கும், இப்படி இருக்கும் 2 3க்கு a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கும், மூணாவது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் முதல் உறுப்பு வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவோம், முற்றுரிமை 1 4 அப்படின்னு செக் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு ரெண்டுலேயும் சமமாக இருந்து ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும், நாலாவது முற்றுரிமைக்கு போகணும். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய இந்த முதல்ல ரெண்டாவது வந்து இங்கே 5ன்னு இருக்குது, இங்கே வேறு எதாவது 7 அந்த மாதிரி இருந்ததுன்னா முதல் முற்றுரிமையை பயன்படுத்தும். அப்போ இது எப்படி இருக்குது, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படிங்கிற முற்றுரிமை படி இருக்குங்களா. அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படின்னு நமக்கு என்ன ஃபார்முலா, முற்றுரிமை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ a இருக்க இடத்துல x இருக்குது, b இருக்க இடத்துல நமக்கு 5 இருக்குது. அப்போ எப்படி வரும், a இருக்க இடத்துல x போடுறோம், b இருக்க இடத்துல 5, a மைனஸ் b எப்படி மாறிடும், x மைனஸ் 5ன்னு மாறிடும், a ஸ்கொயர் எப்படி மாறி x ஸ்கொயர்னு மாறிடும், b ஸ்கொயர் எப்படி மாறினா 5 ஸ்கொயர்னு மாறிடுங்களா. ஸோ 5 ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா 5ங்கிறது அடிமானம், மேலே இருக்கக்கூடிய இந்த 2 வந்து என்ன அடுக்கு. அப்போ அடிமானத்தில் இருக்கிறது மேலே அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2ன்னு கொடுத்தனால அடிமானத்தை 2 தடவை பெருக்கணும். 5 5 எவ்வளோ வரும், 25ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 தான் சரியான விடை. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 மற்றும் எக்ஸ் மைனஸ் 5ன் பெருக்கல் பலன் எவ்வளோ அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 தான் ஆன்சர். ஸோ அடுத்து மூணாவது பார்க்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ன் காரணிகள் அப்படின்னு கேட்டாங்களா. இது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நமக்கு இடது பக்கம் கொடுக்காம வலது பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி தானே எழுதுவோம். நமக்கு இந்த பக்கம் கொடுക്കാം, இந்த ஃபார்முலா படி இல்லை சொல்கிற ஒரு ஜென்ரலாக. ஸோ இந்த பக்கம் கொடுக்காம நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்படி நமக்கு இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் மூலிமா எழுத முடியுதான்னு பார்க்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ங்கிறது 1 ஸ்கொயர்னா என்ன ஒன்றுங்களா, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. அப்போ இந்த 4ங்கிறது என்ன பண்ணலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், ஸோ எப்படி வரும், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே a ஸ்கொயர் இருக்குது, இங்கே b ஸ்கொயர் இருக்குது, அப்போது இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்னது, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஒப்பிடலாங்களா. a இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 2ab இருக்க இடத்துல மைனஸ் 4x இருக்குது, b ஸ்கொயர் இருக்க இடத்துல 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ என்னது 2 ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ சால்வ் பண்ணி பாருங்களேன், மைனஸ் 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு எக்ஸ் 4xன்னு வந்துருச்சா. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இது எப்படி இருக்குது, a மைனஸ் பி, ஏவோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ என்ன 2, அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருங்களா. நம்ம இப்போ 5 ஸ்கொயர் அப்படின்னு 5 அடுக்கு 2ன்னா 5 இன்ட்டு 5ன்னு எழுதுவோங்களா. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 அடுக்கு 2 அப்படின்னா என்ன எழுதுவோம், எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதுவோம். இப்போ இதோட ஆன்சர் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அடுத்ததுலேயே நாலாவது 24 ஏபிசி ஸ்கொயர் என்ற காரணிகளின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்களே. ஸோ காரணிகளின் பெருக்கல் முற்றொருமை பயன்படுத்துங்கன்னா நம்ம முற்றொருமை பயன்படுத்துவோம். அது காரணிகளின் பெருக்கல் பலன்னா அது ஈஸியாக போடும். எப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இந்த 24 சின்ன சின்னதாக பிரிக்கிறோம். அப்போ 24ங்கிறது கடைசி இலக்கம் என்ன இருக்குது, நமக்கு இரட்டைப்படை எண் 0 2 4 6 8 அப்படின்னு வந்ததுனாவே என்னது இரட்டைப்படைங்களா. அப்போ இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் கண்டிப்பாக 2வது படல நாங்கள் வரும்.
ரெண்டாவது வைப்பாடில் 2 ஒரு தடவை, 4 2 தடவை. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், 12 ரெண்டாவது வைப்பாடில் வரும். 12 எத்தனை தடவை வரும், 6 தடவை வரும். மறுபடியும் 6 ரெண்டாவது வைப்பாடில் வரும். எத்தனை தடவை, 3 தடவை. இப்போ இந்த 3 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது, ரெண்டாவது வைப்பாடில் வராது. அப்போ மூணாவது வைப்பாடில் போடுறோம். எத்தனை தடவை வரும், ஒரு தடவை. அப்போ 24ங்கிறது எப்படி மாறிடுச்சு, 2 × 2 × 2 × 3. இப்போ இதை பெருக்கி பாருங்களேன், 2 2 4, 4 2 8, 8 3 24 வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த 24 பிரிச்சாச்சு. எத்தனை ஏ இருக்குது பாருங்களேன், இங்கே ஒரே ஒரு ஏ இருக்குது. அப்போ ஏ இன்ட்டு பி எத்தனை இருக்குது, 1 இருக்குது. அடுத்து சின்னு அடுக்கு 2 அப்படின்னு அர்த்தம். சியை வந்து 2 தடவை பெருக்கணுங்களா. அப்போ சின்னு அடுக்கு எப்படி எழுதுவோம், சி இன்ட்டு சின்னு எழுதுவோம். அப்போ 24 ஏபிசி ஸ்கொயரின் காரணியின் பெருக்கல் பலன் என்ன அப்படின்னா ஆன்சர் 2 × 2 × 2 × 3 × ஏ × பி × சி × சி தான் ஆன்சர். அடுத்த ரெண்டாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா என கூறுக அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இந்த கொடுத்துருக்கக்கூடிய கூற்று வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம முற்றுரிமை 1ம் 4 தான் நம்ம ஒப்பிடுவோம். ஏன்னா இங்கே இப்போ அப்படி தானே இருக்குது. முற்றுரிமை 1 எப்படி இருக்கும், x + a × x + b அப்படின்னு இருக்கும். முற்றுரிமை 4 எப்படி இருக்கும், a + b × a - b அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அப்போ ஒப்பிடுறோம். இது முற்றுரிமை 1 பயன்படுத்தணும் இல்லை முற்றுரிமை 4 பயன்படுத்தணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், முற்றுரிமை 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சமமாக இருக்கணும். என்னது, ஃபஸ்ட்டு உறுப்பு இங்கே ஏஎல்எக்ஸ்னால் இங்கே என்னவாக தான் இருக்கணும், ஏஎல்எக்ஸ். இங்கே ஒய்னா இங்கேயும் ஒய், அந்த மாதிரி சேமாக தான் இருக்கணும். ரெண்டாவது உறுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஏ இது பியாக இருக்கணும், மாற்றி இருக்கணும். வெவ்வேறு இருந்துச்சு அப்படின்னா முதல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, மாறி இருக்குது. அப்போ x + a × x + b அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ x இருக்க இடத்துல 7x இருக்குது, a இருக்க இடத்துல 3 இருக்குது, b இருக்க இடத்துல -4 இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா, x² + x × a + b + abங்கிறத முற்றுரிமைங்களா. இப்போது எங்கெங்கெல்லாம் x இருக்கவங்க 7xன்னு போட போகிறோம், a எங்கே இருக்கவங்க 3ன்னு போட போகிறோம், b எங்கே இருக்கவங்க -4ன்னு போட போகிறோம். இப்போ என்ன வரும், 7x + 3 × 7x - 4 = x² அப்படின்னா 7x ² 7x² போடக்கூடாது. என்ன போடணும், 7க்கும் அந்த ஸ்கொயர் வரும், எக்ஸுக்கும் அந்த ஸ்கொயர் வரும். அப்போ 7x² போடணும். ப்ளஸ் எக்ஸ் இருக்க இடத்துல என்ன ஆகிடும், 7x ஆகிடும். a + bனா 3 - 4 ப்ளஸ் ab அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவையும் பியும் பெருக்கணும், a × b அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 × -4ன்னு வரும். அப்போ ஸ்கொயர் தனியாக பிரித்து எழுதுறோம். அப்போ இந்த 7க்கும் இந்த ஸ்கொயர் வரும், எக்ஸுக்கும் ஸ்கொயர் வரும். அப்போ 7² x² ப்ளஸ் 7 × 3 - 4 ப்ளஸ் 3 இருக்குது -4 இருக்குது. அப்போ ப்ளஸ் மைனஸ் பண்ணணும். 4 3 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பர் எது அப்படின்னா 4. 4க்கு மைனஸ் சிம்பிள் இருக்கனால -1. இங்கே 3 4 ஆகிடும் 12 ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ -12 வந்துடுங்களா. அப்போ 7² அப்படின்னு என்ன அர்த்தம், 7 × 7 7 7 சார் என்ன 7 7 49. அப்போ 49 x அடுக்கு 2. இங்கே என்ன ஆகிடும், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -7x × 1 7xன்னு வந்துடும், -12. இதோட ஆன்சர் 49x அடுக்கு 2 -7x -12 அப்படின்னு கிடச்சிருக்குங்களா. கொஷினில் அதானே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இடது பக்கத்தை எடுத்துக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோங்களா. அப்போ இது வந்து என்னது அப்படின்னா சரி, இதுக்கான விடை சரிதான். அடுத்து ரெண்டாவது எப்படி இருக்குது பாருங்கள், a - 1² அப்படின்னு இருக்குங்களா. இது எத்தனாவது முற்றுரிமை, மூன்றாவது முற்றுரிமை. a - 1² அப்படிங்கிறது a - b² ஒப்பிடுறோம். என்ன வரும், a² - 2ab + b² வரும். a இருக்க இடத்துல நமக்கு ஏவே இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது. அப்போது இந்த முற்றுரிமையில் போய் a இருக்க இடத்துல a போடணும், b இருக்க இடத்துல 1 போடுறோம். அப்போ a - 1² = a² - 2 × a, bயோட வேல்யூ 1 + 1² வருங்களா. இப்போ என்ன ஆன்சர் வருது, a² - 2a + 1 அடுக்கு 2 வந்து என்னது 1ன்னு வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, a² - 2a + 1ன்னு கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எதுக்கு சமங்களாம், a² - 1க்கு சமன்ட்டாங்க. அப்போ இது தவறு. நமக்கு என்ன ஆகலை, இதை வந்து நம்ம முற்றுரிமை பயன்படுத்தி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, விளக்கணும் அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு கொடுத்தது வரல. அடுத்து மூணாவது கேள்வி, x² + y² × y² + x² = x² + y² கொடுத்துருக்காங்களா. அப்போ x அடுக்கு 2 + y அடுக்கு 2. இங்கே எப்படி இருக்குது, y² ஃபஸ்ட்டு இருக்குது, x² ரெண்டாவதாக இருக்குங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x அடுக்கு 2, இப்போ 2 + 3 3 + 2 நமக்கு என்ன தான் 5 தான். அப்போ இந்த மாதிரி வரிசை மாற்றும் போது என்ன ஆகாது, நமக்கு மதிப்பு மாறாது. இங்கே பாருங்கள், 2ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம், அடுத்து 3ன்னு போட்டாலும் 5 தான் வருது. ஃபஸ்ட்டு 3ன்னு கொடுத்து ரெண்டாவது 5 2ன்னு போட்டாலும் நமக்கு என்ன தான் வருது, 5 தான் வருது. அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றுறோம். அப்போ x அடுக்கு 2 + y அடுக்கு 2ன்னு வந்துடுங்களா.
இப்போ ரெண்டுமே பாருங்களேன், எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 2 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 2ன்னு இருக்கு. எப்படி இருக்குது? 5 இன்ட்டு 5 அப்படின்னா 5ன் அடுக்கு 2ன்னு எழுதுவோமா? அப்போ இங்கே 5க்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 2ன்னு இருக்குங்களா? அப்போ எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இவங்க கொடுத்தது என்னது? சரிதான் நமக்கு. அடுத்து 8PQவின் காரணிகளில் ஒன்று 2P ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 8 ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். 8 எத்தனை வரும்? 2ஆம் வேப்பாடில் 4 தடவை 8 வரும். மறுபடியும் 2ஆம் வேப்பாடு போகிறோம். 4 எத்தனை தடவை? 2 தடவை. மறுபடியும் 2ஆம் வேப்பாடில் 1 தடவை. அப்போ 8ங்கிறது எப்படி மாறிடுச்சு? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு P இன்ட்டு Q. இது ஃபுல்லாகவே என்ன தான்? இந்த 8PQவோட காரணி. அதில் ஒரு 2P மட்டும் எடுத்துகிட்டு இதோட காரணிங்கிறாங்க. சரிதான், நமக்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு P இன்ட்டு Qனாலும் நமக்கு என்ன தான்? PQ மட்டும் ஒரு காரணின்னு கொடுத்தா கரெக்டு தான். PQ ஒரு காரணி, 2Qனாலும் ஒரு காரணி, அல்லது 2 இன்ட்டு 2 ஒரு காரணி தான். அப்போது 2P அப்படிங்கிறது இதில் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதில் இருந்துச்சு அப்படின்னா அது காரணி அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இதுக்கான விடை சரி. அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 3வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வருவனவற்றை அவற்றின் காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. முதல் கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா 24 ஏயின் அடுக்கு 2 பியின் அடுக்கு 2 சியின் அடுக்கு 2 அப்படின்னு இருக்குங்களா? பெருக்கல் பலனாக எழுதணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இந்த சின்ன சின்னதாக பிரித்து எழுதணும். பெருக்கல் பலனாக எழுதுறது அப்படின்னு என்னது? குட்டி குட்டியாக பிரிக்கணும். அப்போ 24 ஏயின் அடுக்கு 2 பியின் அடுக்கு 2 சியின் அடுக்கு 2ன்னு இருக்குங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 24க்கு மீசியமாக எடுப்போம். அப்போ 2 வாய்ப்பாடில் 24 எத்தனை தடவை வரும்? ஒரு தடவை 2, 2 தடவை 4. மறுபடியும் 2ஆம் வேப்பாடு போகிறோம். 2ஆம் வேப்பாடில் 12 எத்தனை தடவை அப்படின்னா 6 தடவை. மறுபடியும் 2ஆம் வேப்பாடில் போடுறோம். ஸோ 2ஆம் வேப்பாடில் 6 எத்தனை தடவை அப்படின்னா 3 தடவை. 3 வந்து என்ன ஆகாது? நமக்கு 2ஆம் வேப்பாடில் வராதனால 3ஆம் வேப்பாடில் போடுறோம். 3 வந்து ஒரு தடவை. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு கிடைக்குது. 24 பிரித்தோம் அப்படின்னா. அடுத்து ஏயின் அடுக்கு 2 அப்படின்னா கீழே அடிமானம் என்ன? ஏ, மேலே அடுக்கு என்ன? 2. அப்போ ஏங்கிறத 2 தடவை என்ன பண்ணணும்? பெருக்கணும். அப்போ ஏயின் அடுக்கு 2னா ஏ இன்ட்டு ஏன்னு வந்துடும். பியின் அடுக்கு 2னா பி இன்ட்டு பின்னு வந்துடும். அடுத்து சியின் அடுக்கு 2 அப்படின்னா சி இன்ட்டு சி. காரணிகளின் பெருக்கல் பலன்னு கேட்டால் இது யூஸ் பண்ணோம். அதே முற்றுரிமையை பயன்படுத்துக அப்படின்னா முற்றுரிமையை பயன்படுத்தணும். அப்போது இதுதான் என்னது? இந்த கொடுத்துருக்க 24 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரோட காரணிகளின் பெருக்கல் பலன் என்ன அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு பி இன்ட்டு சி தான் விடை. அடுத்ததுல 2வது கேள்வி பார்க்கலாம். 36 x³ y² zன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 36க்கு மீசியமாக எடுக்கிறோம். 36 கடைசி இலக்கம் என்னது? நமக்கு இரட்டைப்படை என்ன இருக்கனால 2ஆம் வேப்பாடில் வரும். 2ஆம் வேப்பாடில் 3 எத்தனை தடவை? ஒரு தடவை. நமக்கு 2 3 வராது. ஒரு தடவை 2 வரும். மீதி 3ல் 2 போச்சுன்னா மீதி எனக்கு 1 இருக்குங்களா? அது எங்கே போடணும் அப்படின்னா 3க்கும் 6க்கும் நடுமத்தில் போடணும். அடுத்து என்ன பண்ணும்? இது எப்படி படிக்கணும் அப்படின்னா 16ன்னு படிக்கணும். 2ஆம் வேப்பாடில் 16 எத்தனை தடவை அப்படின்னா 8 தடவை. மறுபடியும் 2ஆம் வேப்பாடில் போடுறோம். 18 எத்தனை தடவைனா 9 தடவை. 9 வந்து 2ஆம் வேப்பாடில் வராது. அப்போ 3ஆம் வேப்பாடு போவாங்களா? ஸோ 3ஆம் வேப்பாடில் 3 தடவை 9. அப்புறம் 3ஆம் வேப்பாடில் ஒரு தடவை 3ங்களா? அப்போ என்ன ஆகிடுச்சு? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸின் அடுக்கு 3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? கீழே அடிமானம் எக்ஸு. அப்போ எக்ஸுங்கிறத அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்தனால 3 தடவை பெருக்கணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். அடுத்து ஒய்யின் அடுக்கு 2 அப்படின்னா என்னது? ஒய்யை 2 தடவை பெருக்கணும். இன்ட்டு இசட்னு வருங்களா? இதுதான் வந்து என்னது? 36 எக்ஸின் அடுக்கு 3 ஒய்யின் அடுக்கு 2 இசட்டோட காரணிகளின் பெருக்கல் பலன். இதான் இதோட ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி. 56 mn² p²ன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 56க்கு மீசியம் எடுக்கிறோம். 2ஆம் வேப்பாடில் ஏன்னா கடைசி இலக்கம் 6ன்னு முடிஞ்சிருக்கு. 6ங்கிறது இரட்டைப்படையன். அப்போ 2ஆம் வேப்பாடில் வரும். 2ஆம் வேப்பாடில் இப்போ வகுக்கிறோம். ஸோ அப்போ 5 வருமானா வராது. 2 என்ன தான் வரும்? 4 தான் வரும். 2 தடவை என்ன வரும்? 4 தான் வரும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5ல் 4 போச்சுன்னா மீதி என்ன 1 இருக்குங்களா? அது எங்கே போடணும் அப்படின்னா 5க்கும் 6க்கும் நடுமத்தில் போடுறோம். இது என்னென்னு படிக்கணும்? 16 அப்படின்னு படிக்கணும். 2ஆம் வேப்பாடில் 16 தடவை 8 தடவை. மறுபடியும் கடைசியில் என்ன இருக்குது? 8ன்னு முடிஞ்சிருக்கு. இரட்டைப்படை என்ன இருக்குது? அப்போ 2ஆம் வேப்பாடில் 2 ஒரு தடவை, 8 வந்து 4 தடவை. மறுபடியும் 2ஆம் வேப்பாடில் போடுறோம். 14 எத்தனை தடவை அப்படின்னா 7 தடவை. ஸோ 7ங்கிறது 2 சின்னதுலேருந்து தான் போகணும். 2ஆம் வேப்பாடில் பார்க்கணும். அடுத்து 3ஆவதுல வருமானு பார்க்கணும். அடுத்து 4ஆவது வருமானு பார்க்கணும். 7 பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் வேப்பாடில் மட்டும்தான் வருங்கனால 7ஆம் வேப்பாடில் ஒரு தடவை 7. இப்போ இதோட ஆன்சர் என்ன? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு எம் 1 தான் இருக்குது. அப்போ எம் அப்படி வச்சுப்போம். எண்ணின் அடுக்கு 2 அப்படின்னா எண்ணை வந்து 2 தடவை பெருக்கணும். பியின் அடுக்கு 2 அப்படின்னா பியை வந்து என்ன பண்ணணும்? 2 தடவை பெருக்கணும். இதுதான் வந்து 3வது கேள்விக்கான பதில். அடுத்து 4வது கேள்வி பார்க்கலாம்.
ஸோ அடுத்து 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x + a × x + b = x² + x × a + b + ab என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின் வருவனவற்றின் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x + 3 × x + 7ன்னு கொடுத்துருக்காங்களா. இது எதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க, x + a × x + b அப்படிங்கிற முற்றொருமையோட ஒப்பிட்டு சொல்கிறாங்களா. அப்போ x இருக்க இடத்துல நமக்கு x இருக்குது, a இருக்க இடத்துல 3 இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது 7 இருக்குது. அப்போ x இருக்க இடத்துல x, a இருக்க இடத்துல 3, b இருக்க இடத்துல 7 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாங்களா. இந்த முற்றொருமை என்ன, x² + x × a + b + ab அப்படிங்கிறது நம்மளோட முற்றொருமை. இப்போ இதை போய் சால்வ் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் பாருங்களேன். x இருக்க இடத்துல நமக்கு x இருக்கனால அப்படியே போடுறோம் இந்த முற்றொருமையில். a இருக்க இடத்துல என்ன பண்ணணும், இந்த முற்றொருமையில் போய் a இருக்க இடத்துல 3ன்னு போடணும். அடுத்து x + x இருக்க இடத்துல x வரும். அடுத்து b இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும், 7ன்னு போடணும். அடுத்து x² அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும், x இருக்க இடத்துல x இருக்கிறனால அப்போ x² ஆகிடும். ப்ளஸ் x அப்படியே வரும். a + b அப்படின்னு என்ன அர்த்தம், ஏவோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 7. ப்ளஸ் ab அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவையும் பியும் பெருக்கணும், a × b அப்படின்னு அர்த்தம். a × b என்ன வரும், 3 × 7 அப்படின்னு வந்துடுங்களா. சால்வ் பண்ண என்ன வருது பாருங்கள், x² + x × 3 + 7 என்ன ஆகிடும் 10ன்னு வந்துடும். 7 3 என்ன அப்படின்னா 21ன்னு வரும். அடுத்து x² ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்பர் எழுதுவோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், மாறி எழுதுவோம். அப்போ x × 10ங்கிறது 10xன்னு எழுதலாம், ப்ளஸ் 21 அப்படின்னு வந்துடுங்களா. அப்போ தேர்ஃபோர் என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, x + 3 × x + 7ஓட என்ன சொல்லியிருக்காங்க, முற்றொருமையை பயன்படுத்தி இதோட பெருக்கல் பலன் என்னன்னு கேட்டாங்களா. ஸோ இதோட பெருக்கல் பலன் என்ன அப்படின்னா x² + 10x + 21 தான் ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாம். 6a + 9 6a - 5ங்களா. நம்மளோட முற்றொருமை என்ன, x + a × x + b = x × 2 + x × a + b + abங்களா. இந்த முற்றொருமை படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், விரிவாக்கம் பயன்படுத்தணும், இந்த பெருக்கல் பலனை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு x இருக்க இடத்துல 6a இருக்குது, x இருக்க இடத்துல என்ன இருக்குது 6a இருக்குது, 6a இருக்குது. a இருக்க இடத்துல என்ன இருக்குது 9 இருக்குது. அடுத்து இங்கே x இருக்க இடத்துல 6a இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது நமக்கு -5ன்னு இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது -5ன்னு இருக்குது. இப்போ போய் நம்மளோட முற்றொருமையில் போய் பயன்படுத்த போகிறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 6a வந்துடும், 6a வந்துடும், ஏக்கு பதிலாக 9ன்னு வருங்களா. இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6a, பிக்கு பதிலாக என்ன இருக்குது -5 வருங்களா. அடுத்து x² அப்படின்னா 6a² ஏன்னா எக்ஸோட மதிப்பு 6a, அப்போ 6a² ப்ளஸ் எக்ஸ் வர்றதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் 6a போடணும். a + b அப்படின்னா 9 - 5 ப்ளஸ் a × b அப்படின்னா 9 × -5 அப்படின்னு வந்துடுங்களா. இப்போ இந்த ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த அடுக்கு 2 வந்து 6க்கும் வரும், ஏக்கும் வரும். அப்போ தனியாக பிரித்து எழுதணும். அப்போ 6 × 2 × a × 2 அடுத்து 6a × 9 - 5 என்னது 4 மைனஸ் இங்கே ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகிடும் மைனஸ் ஆயிரும். 9 5 45ன்னு கிடைக்கும். அப்போ 6 × 2 அப்படின்னு என்ன அர்த்தம், 6 வந்து 2 தடவை பெருக்கணும். அப்போ 6 × 6 என்னது 36. அப்போ 36 a × 2 ப்ளஸ் 6 × 4 24a -45. அப்போது தேர்ஃபோர் 6a + 9 × 6a - 5 = 36 a × 2 ப்ளஸ் 24a -45. அடுத்து 3வது கேள்வி, 4x + 3y × 4x + 5y இருக்குங்களா. என்ன முற்றொருமை பயன்படுத்தி இதோட பெருக்கல் பலன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. x + a × x + b = x × 2 ப்ளஸ் x × a + b + ab அப்படிங்கிற முற்றொருமை பயன்படுத்தி நம்ம இதை விளக்கணுங்களா. அப்போது நமக்கு x இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், கொஸ்டின் 4x இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4xன்னு போடணும். a இருக்க இடத்துல என்ன இருக்குது 3y இருக்குது. அடுத்து இங்கே எக்ஸுக்கு நேராக 4x இருக்குது. b இருக்க இடத்துல என்ன இருக்குது 5yன்னு இருக்குது. அப்போ நம்மளோட இந்த ஒரு முற்றொருமையில் ஸோ இந்த முற்றொருமையில் வந்து x இருக்க இடத்துல 4x, a இருக்க இடத்துல 3y அப்படின்னு போடுறோம். அப்போ 4x + 3y அடுத்து x + b எப்படி மாறிடும் 4x + 5yன்னு மாறிடுங்களா. ஈக்குவல் டு x × 2 அப்படிங்கும்போது 4x (2) வந்துடும். எக்ஸுக்கு 4x போட்டுப்போம். a + b அப்படின்னு என்னது ஏவோட மதிப்பு 3y, பியோட மதிப்பு 5y ப்ளஸ் a × bனா 3y × 5y அப்படின்னு பெருக்குவாங்களா. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் வந்து என்ன வரும் 4க்கும் வரும், எக்ஸுக்கும் வரும். இந்த அடுக்கு 2 வந்து 4க்கும் வரும்,
எக்ஸுக்கு வரும். அப்போ தனித்தனியாக பிரிச்சிடும். அப்போ 4 இன்ட்டு x ப்ளஸ் 4x இங்கே பாருங்கள் மாறி எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ ரெண்டும் என்னது பொது ஒத்த உறுப்புன்னு சொல்லுவாங்களா. ஒரே மாதிரி மாறி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை கூட்டல் கழித்தல் எது வேணாலும் பண்ணலாங்களா. வெவ்வேறையாக இருந்ததுன்னா தான் என்ன பண்ணுவோம், அது இது வந்து ஒத்த உறுப்புகள், அது வேறுபட்ட உறுப்புகள் இல்லைன்னா மாறுபட்ட உறுப்புகள் சொல்லுவோமா. அப்போ இங்கே ஒய் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. அப்போ ஒத்த உறுப்புகளாக இருந்துச்சு அப்படின்னா நம்பர் 2 கூட்டுவோம். அப்போ 3 + 5 என்ன 8. அப்போ 8 ஒய்னு வந்துடும். ப்ளஸ் நம்பர் இங்கே பெருக்கணும் என்ன வரும், 3 × 5 15 ஒய் இன்ட்டு ஒய். ஸோ ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னா ஒய் இன்ட்டு ஒய் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும், ஒய்யின் அடுக்கு 2ங்களா. அப்போது ஒய்யின் அடுக்கு 2ன்னு வந்துடும். அடுத்து 4 அடுக்கு 2 மதிப்பு கண்டுபிடிக்கணும். 4 அடுக்கு 2னா 4 2 தடவை பெருக்கணும். 4 4 16. அப்போ 16 x அடுக்கு 2. அடுத்து 8யும் 4 என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ 8 4 32 xy ப்ளஸ் 15 y². அப்போ என்ன அர்த்தம், 4x + 3yயோட 4x + 5y பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 16x² ப்ளஸ் 32xy ப்ளஸ் 15y² தான் ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4வது கேள்வி 8 + PQ அப்படின்னு இருக்குங்களா. இங்கே என்ன இருக்குது, PQ + 7 அப்படின்னு இருக்கா. இங்கே PQன்னு இருக்கா. அப்போ இங்கே நமக்கு முதல்ல என்னவா இருக்கணும், PQவாக இருக்கணுங்களா. அப்போ இது திருப்பி எழுதுறோம். ஓகேவா. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, 2 + 3 3 + 2 நமக்கு என்ன மதிப்பு தான், 1க்கும் 2க்குமே 5 தானே வருது. அதே மாதிரி தான். அப்போ PQ + 8 இங்கே எழுதுகிறோம். இங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னா PQ + 7 எழுதலாங்களா. இது எதோட ஒப்பிட்டு சொன்னாங்க, எந்த முற்றொருமையோட x + a × x + b ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த முற்றொருமை என்ன, x அடுக்கு 2 ப்ளஸ் x × a + b ப்ளஸ் abயா. அப்போ x இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, PQ இருக்குது. அப்போ xக்கு பதிலாக PQ போடணும். a இருக்க இடத்துல 8 இருக்குது, b இருக்க இடத்துல 7 இருக்குங்களா. அப்போ இந்த முற்றொருமையில் xக்கு பதிலாக PQ போடுறோம். ப்ளஸ் ஏங்கும் போது ப்ளஸ் 8ன்னு வந்துடுங்களா. அடுத்து எக்ஸுங்கும் போது PQ ப்ளஸ் b அப்படிங்கும்போது 7ன்னு வந்துடுங்களா. அப்போ PQ² எக்ஸுக்கு பதிலாக என்னது PQ. அப்போ PQ² ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக PQ. a + bனா 8 + 7 ab அப்படின்னா 8 × 7ங்களா. இப்போ இதை பெருக்கிறோம். இப்போ PQ² அப்படின்னா PQ இந்த ஸ்கொயர் வரும், QQ நாங்கள் இந்த ஸ்கொயர் வரும். அப்போது P⁻² Q⁻² ப்ளஸ் PQ × 7 + 8 வந்து என்னது 15 ப்ளஸ் 8 7 56. இப்போ சால்வ் பண்ண என்ன வருது, P⁻² Q⁻² ப்ளஸ் 15 PQ ப்ளஸ் 56 தான் ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்த 5வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வரும் கோவைகளை விவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ முற்றொருமை நாமளே பயன்படுத்தி இந்த கோவையை விரிவாக்கம் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 2x + 5² இருக்குங்களா. இது எப்படி இருக்குது அப்படின்னா a + b² இருக்குது. a இருக்க இடத்துல 2x இருக்குது, b இருக்க இடத்துல 5 இருக்குது. அப்போ a + b ஹோலின் அடுக்கு 2 அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, a⁻² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b⁻² அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்களா. அப்போ a இருக்க இடத்துல 2x இருக்குது, b இருக்க இடத்துல 5 இருக்குது. இப்போ இந்த முற்றொருமையில் போய் போட போகிறோம். அப்போ 2x + 5 ஹோலின் அடுக்கு 2 = 2x a² அப்படின்னா ஏவோட மதிப்பு 2. அப்போ 2x ஹோலின் அடுக்கு 2 ப்ளஸ் 2 × ஏவோட மதிப்பு 2x, பியோட மதிப்பு 5 ப்ளஸ் b² அப்படின்னா 5 அடுக்கு 2ங்களா. இப்போது இங்கே 2x² இருக்கனால இந்த ஸ்கொயர் வந்து என்னது 2க்குமே பொதுவானது. அப்போ x 2 அடுக்கு 2 x அடுக்கு 2ன்னு தனியாக பிரித்து எழுதுவோம். அடுத்து இதை பெருக்கு 2 × 5 என்ன ஆகிடும் 10 ஆகிடும். இங்கே ஒரு x மாறி இருக்குது, அப்போ அதை அப்படியே வச்சுப்போம். 5 அடுக்கு 2 அப்படின்னா 5 × 5ன்னு அர்த்தம். அப்போ 5 × 5 என்ன 25. அடுத்து 2 அடுக்கு 2 என்ன 4. அப்போ 4x² ப்ளஸ் 2 × 10 நம்பரை மட்டும் பெருக்குவோம். 2 × 10 என்ன 20x ப்ளஸ் 25. அப்போது 2x + 5² மதிப்பு என்ன அப்படின்னா 4x + 20x 4x அடுக்கு 2 ப்ளஸ் 20x ப்ளஸ் 25 தான் ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா b - 7² கொடுத்துருக்காங்களே. இது எப்படி இருக்குது, a - b² மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபார்முலா முற்றொருமை வந்து a⁻² - 2ab ப்ளஸ் b⁻² 2ங்களா. அப்போ a இருக்க இடத்துல இங்கே b இருக்குது, b இருக்க இடத்துல 7ன்னு இருக்குது. அப்போ இந்த முற்றொருமையில் போடுவாங்களா. அப்போ a இருக்க இடத்துல b மைனஸ் b இருக்க இடத்துல 7. அப்போ b - 7² = a இருக்க இடத்துல என்ன பண்ணணும் b. அப்போ b² வந்துடும் -2 × ஏங்கும் போது b இருக்க இடத்துல 7 ப்ளஸ் b²னா 7²ங்களா. அப்போ 7 அடுக்கு 2 7 அடுக்கு 2ன்னா என்ன 7 × 7 7 49.
இப்போ என்னோட பியின் அடுக்கு 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 என்னது 14b ப்ளஸ் 7 அடுக்கு 2 வந்து என்னது 49. தேர்ஃபோர் b மைனஸ் 7 ஹோலின் அடுக்கு 2 ஈக்குவல் டு பியின் அடுக்கு 2 மைனஸ் 14b ப்ளஸ் 49 தான் ஆன்சர். அடுத்து மூணாவது கேள்வி பார்க்கலாம். இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு எண் ப்ளஸ் இன்னொரு எண் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குங்களா. அப்போ எப்படி இருக்குது, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த முற்றொருமையை பயன்படுது. இந்த முற்றொருமை என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a இருக்க இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, mn இருக்குது. b இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 3p இருக்குங்களா. இப்போ இந்த முற்றொருமையில் போட போகிறோம். அப்போ mn ப்ளஸ் bக்கு 3p ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும், mn ஹோல் ஸ்கொயருங்களா. ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன mn இன்ட்டு பியோட மதிப்பு என்ன 3p ப்ளீஸ். அடுத்து b ஸ்கொயர் அப்படின்னா 3p ஹோல் ஸ்கொயருங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய அடுக்கு 2 தனித்தனியாக பிரிச்சு எழுதுவோம். m இன்ட்டு n ஹோல் அடுக்கு 2ன்னு இருக்குது. அப்போ mக்கும் அடுக்கு வரும், என்னக்கு இந்த அடுக்கு வருங்களா. அப்போ தனித்தனியாக பிரிச்சு எழுதுறோம். இங்கே நம்பர் மட்டும் பெருக்கு 2 இன்ட்டு 3 என்ன 6. என்ன மாறி இருக்குது, m n p இருக்குது. அப்போ 3 பெருக்குன்னா mnpன்னு வந்துடுங்களா. இங்கே 3 அடுக்கு 2 p அடுக்கு 2 தனியாக பிரித்து எழுதுகிறோம் இந்த அடுக்கை. அப்போ ஃபஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும், m அடுக்கு 2 n அடுக்கு 2 ப்ளஸ் 6 mnp ப்ளஸ் 3 அடுக்கு 2 அப்படின்னு என்ன அர்த்தம், 3 2 தடவை பெருக்கணும். அப்போ 3 எவ்வளோ 9. அப்போ 9 p ஸ்கொயர் தான் ஆன்சர். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா m அடுக்கு 2 இன்ட்டு n அடுக்கு 2 ப்ளஸ் 6 mnp ப்ளஸ் 9 p அடுக்கு 2 தான் சரியான விடை. ஸோ இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், xyz -1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குங்களா. இது எப்படி இருக்குது அப்படின்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற முற்றொருமைப்படி இருக்குது. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு உறுப்பு இருக்குது, இங்கே ஒரு உறுப்பு இருக்குது, மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்கா. அப்போ இந்த ஃபார்முலா படி அப்போ a அடுக்கு 2 மைனஸ் 2ab ப்ளஸ் b அடுக்கு 2ங்கிறது தான் நம்மளோட முற்றொருமை. அப்போது a இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது, xyzன்னு பெருக்கல்ல இருக்குது. b இருக்க இடத்துல நமக்கு 1ன்னு இருக்குது. இப்போ இந்த முற்றொருமையில் போய் aக்கு வந்து xyzன்னு போடுறோம், பிக்கு வந்து 1ன்னு போட்டோம் அப்படின்னு என்ன ஆகிடும், a ஸ்கொயர் அப்படிங்கும்போது xyz ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன xyz இன்ட்டு பியோட மதிப்பு 1 ப்ளஸ் பின்னு அடுக்கு 2னா 1 ஸ்கொயருங்களா. அப்போ இந்த xyz ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன ஆகும், எல்லாத்துக்கும் வரும் இல்லையா. அப்போ தனித்தனியாக போடுறோம். அப்போ xன்னு அடுக்கு 2 ஒய்ன்னு அடுக்கு 2 இசட்ன்னு அடுக்கு 2 மைனஸ் 2 இன்ட்டு xyzோட 1 பெருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் வரும். 1 அடுக்கு 2னா 1 தான். அப்போ இதோட ஆன்சர் என்ன, எக்ஸின் அடுக்கு 2 ஒய்ன்னு அடுக்கு 2 இசட்ன்னு அடுக்கு 2 மைனஸ் 2 xyz ப்ளஸ் 1ங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம், a அடுக்கு 2 மைனஸ் b அடுக்கு 2 என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, p ப்ளஸ் 2 இன்ட்டு p மைனஸ் 2. அப்போ நம்மளோட என்ன முற்றொருமை கொடுத்துருக்காங்க, a ப்ளஸ் b a மைனஸ் பியோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அது முற்றொருமை, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a அடுக்கு 2 மைனஸ் b அடுக்கு 2ங்களா. அப்போ நமக்கு a இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், p இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது, நமக்கு 2 இருக்குது. அப்போது இந்த முற்றொருமைப்படி a இருக்க இடத்துல நம்ம pன்னு போடுறோம். அப்போ p ப்ளஸ் 2 இன்ட்டு p மைனஸ் 2 ஈக்குவல் டு a ஸ்கொயர். a ஸ்கொயர்னால் என்னது, p ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னால் என்னது 2 ஸ்கொயர் அப்படின்னு வருங்களா. நான் a இருக்க இடத்துல நமக்கு p இருக்குது, b இருக்க இடத்துல 2 இருக்குது. அப்போ p ஸ்கொயர் அப்படியே வரும். 2 அடுக்கு 2 அப்படின்னா என்னது, 2 வந்து 2 தடவை பெருக்கணுங்களா. அப்போ 2 2 4 ஆகிடும். இப்போ இதோட விடை என்ன அப்படின்னா p ஸ்கொயர் மைனஸ் 4 தான் ஆன்சர். அடுத்ததில் ரெண்டாவது கேள்வி, 1 ப்ளஸ் 3b 3b ப்ளஸ் மைனஸ் 1ங்களா. இதோட ஒப்பிடணும், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பியோட ஒப்பிடணுங்களா. ஆனால் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், 1 ப்ளஸ் 3bன்னு இருக்கா. அப்போ அது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 3b ப்ளஸ் 1 இன்ட்டு 3b மைனஸ் 1ன்னு எழுதுகிறோம். ஏன்னா மாற்றி எழுதும்போது ப்ளஸில் இருக்கும்போது மாற்றி எழுதும்போது என்ன ஆகாது, மாறாதுன்னு பார்த்துருக்கோங்களா. 2 இன்ட்டு 3னாலும் 2 ப்ளஸ் 3நாலும் 3 ப்ளஸ் 2நாலும் என்னது 5 தான். அதே மாதிரி தான் இங்கே 1 ப்ளஸ் 3bனாலும் 3b ப்ளஸ் 1நாலும் என்ன தான் சேம் தான். அப்போ a இருக்க இடத்துல 3b இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது 1 இருக்குது. முற்றொருமை என்ன, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்களா. இந்த முற்றொருமையில் ஏக்கு பதிலாக 3b போடுறோம், பிக்கு பதிலாக 1 போடுறோம். அப்போ 3b ப்ளஸ் 1 3b மைனஸ் 1 ஈக்குவல் டு 3ba ஸ்கொயர் அப்படின்னா 3b ஓலின் அடுக்கு 2 மைனஸ் பிக்கு வந்து என்னது 1 அடுக்கு 2ங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த அடுக்கை தனித்தனியாக பிரிப்போம். இப்போ 3b ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 3க்கும் இந்த அடுக்கு வரும், பிக்கும் இந்த அடுக்கு வருங்களா. அப்போ 3 அடுக்கு 2 b அடுக்கு 2 மைனஸ் 1ன்னு வரும். 3 அடுக்கு 2 அப்படின்னா என்ன பண்ணணும், 3 2 தடவை பெருக்கணும். அப்போ 3 9. அப்போ 9b ஸ்கொயர் மைனஸ் 1 தான் ஆன்சர். அடுத்ததுல மூணாவது,
4 மைனஸ் mn இன்ட்டு mn ப்ளஸ் 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இது எப்படி இருக்குது பாருங்களேன். 4 மைனஸ் mn இருக்குது. இங்கே mn ப்ளஸ் 4 இதை என்ன பண்ணலாம், திருப்பி எழுதலாமா, 4 ப்ளஸ் mn எழுதலாமா. அப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பின்னு இருக்குங்களா. அப்போ இதோட முற்றொருமை என்ன, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a-ன் அடுக்கு 2 மைனஸ் b-ன் அடுக்கு 2. அப்போ a இருக்க இடத்துல நமக்கு 4 இருக்குது, b இருக்க இடத்துல mn இருக்கா. அப்போ இந்த முற்றொருமையில் போட போகிறோம். அப்போ என்ன வரும், 4 மைனஸ் mn அடுத்து a ப்ளஸ் b அப்படின்னா 4 ப்ளஸ் mn ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னா என்னது, mn ஹோல் ஸ்கொயர்னு வருங்களா. அப்போ 4 ஸ்கொயர் 4-ன் அடுக்கு 2 அப்படின்னா 4 வந்து 2 தடவை பெருக்கணும், 4 4 என்னது 16 ஆகிடும். மைனஸ் இந்த mn ஹோல் ஸ்கொயர் இருக்குது, 2க்கும் ஸ்கொயர் வரும் இல்லையா. அப்போ m-ன் அடுக்கு 2 n-ன் அடுக்கு 2. அப்போ 16 மைனஸ் m-ன் அடுக்கு 2 இன்ட்டு n-ன் அடுக்கு 2 தான் ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி, rx ப்ளஸ் 7y இன்ட்டு rx மைனஸ் 7yன்னு இருக்குங்களா. என்ன முற்றொருமை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஈக்குவல் டு a-ன் அடுக்கு 2 மைனஸ் b-ன் அடுக்கு 2ங்களா. அப்போ a இருக்க இடத்துல நமக்கு rx இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது, 7y இருக்கா. இப்போ இது இந்த முற்றொருமையில் போட போகிறோம். அப்போ a ப்ளஸ் b அப்படின்னா rx ப்ளஸ் 7yன்னு வரும். அடுத்து a மைனஸ் பின்னா rx மைனஸ் 7yன்னு வந்துடும். ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்னா a-ஓட வேல்யூ rx. அப்போ rx-ன் அடுக்கு 2, b ஸ்கொயர் அப்படின்னா b-யோட வேல்யூ 7y. அப்போ 7y ஹோல் ஸ்கொயர்னு வருங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இந்த rx ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, ஆறுக்கும் இந்த ஸ்கொயர் வரும், அடுக்கு 2 வரும், எக்ஸுக்கும் அடுக்கு 2 வருங்களா. அப்போ 6-ன் அடுக்கு 2 இன்ட்டு x-ன் அடுக்கு 2ன்னு எழுதுகிறோம். இதுவும் 7-ன் அடுக்கு 2 y-ன் அடுக்கு 2ன்னு எழுதுகிறோம். 6-ன் அடுக்கு 2 அப்படின்னா 6 வந்து 2 தடவை பெருக்கணும். அப்போ 6 6 என்ன 36. அடுத்து 7-ன் அடுக்கு 2 அப்படின்னா 7 2 தடவை பெருக்கணும். அப்போ 7 7 49. அப்போ 36 x-ன் அடுக்கு 2 மைனஸ் 49 y-ன் அடுக்கு 2 தான் இதோட ஆன்சர். ஸோ அடுத்து 7வது கேள்வி பார்க்கலாம். பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பை காண்க. நாமளே பொருத்தமான முற்றொருமை பயன்படுத்தி மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 51 அடுக்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 51 எது 2க்கும் நடுமத்தில் வரும்னு பார்க்கணும். 50க்கும் 60க்கும் நடுமத்தில் தான் 51 வருங்களா. 50க்கு பக்கமாக இருக்கா 60க்கு பக்கமாக இருக்கா அப்படின்னா 50ஓட 1 கூட்டினா 51 வந்துடும். 60லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 9 கழிச்சாதான் என்ன ஆகும், 51 வரும். அப்போ எதுக்கு பக்கமாக இருக்குது, 50க்கு பக்கமாக இருக்குது. ஸோ அப்போ 50 ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அப்போ 51 எப்படி ஆயிடுச்சு, 50 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதுனாங்களா. இது என்ன வடிவத்தில், என்ன முற்றொருமைப்படி இருக்குது, a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமைப்படி இருக்குங்களா. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, முற்றொருமை a-ன் அடுக்கு 2 ப்ளஸ் 2ab ப்ளஸ் b-ன் அடுக்கு 2ங்களா. அப்போ a இருக்க இடத்துல நமக்கு 50 இருக்குது, b இருக்க இடத்துல என்ன இருக்குது 1 இருக்கா. அப்போ இந்த முற்றொருமையில் இப்போ பயன்படுத்துகிறோம். அப்போ a-க்கு பதிலாக 50, b-க்கு பதிலாக 1 ஹோலின் அடுக்கு 2 ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்னா 50 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a-ஓட மதிப்பு 50, b-யோட மதிப்பு 1 ப்ளஸ் b ஸ்கொயர்னால் 1-ன் அடுக்கு 2. அப்போது அடுத்து 50 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 50ஓட 50 பெருக்கணும். அப்போ 0 மேலே பெருக்கும் போது என்ன ஆகிடும், 0 ஆயிடும். 5 இன்ட்டு 0 0, 5 5 25 நமக்கு கிடைக்குங்களா. கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 2500ன்னு வரும். அப்போ 2500 ப்ளஸ் 2 இன்ட்டு 50 என்ன 100 ப்ளஸ் 1-ன் அடுக்கு 2 1ன்னு ஆயிருங்களா. அப்போ 2500ஓட 100 ஒரு 1 கூட்டணும் அப்படின்னா 1 0 5 ப்ளஸ் 1 6 2. அப்போ 2601. அப்போ 51 ஸ்கொயரை வந்து நம்ம முற்றொருமை பயன்படுத்தி நம்ம விரிவாக்கம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட மதிப்பு என்ன அப்படின்னா 2601 தான் சரியான விடை. அடுத்ததில் 2வது கேள்வி பார்க்கலாம். 2வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 103 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ 103 நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 103 ஃபஸ்ட்டு எதுக்கு 2க்கும் நடுமத்தில் இருக்குன்னு பார்ப்போமா. அப்போ 103 அப்படிங்கிறது எதுக்கு நடுமத்தில் இருக்கும், 100க்கும் 110க்கும் நடுமத்தில் இருக்கும். இது எதுக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னா 100க்கு பக்கமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 100 ப்ளஸ் 3ன்னு எழுதலாங்களா. அப்போ 2வது முற்றொருமை பயன்படுத்துகிறோம். இது எப்படி இருக்குது, a ப்ளஸ் பி ஹோலின் அடுக்கு 2 ஈக்குவல் டு இந்த முற்றொருமைப்படி இருக்குங்களா. அப்போ a-ன் அடுக்கு 2 ப்ளஸ் 2ab ப்ளஸ் b-ன் அடுக்கு 2ன்னு எழுதலாமா. அப்போது a-க்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது 100ன்னு இருக்குது, b-க்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னா 3ன்னு இருக்குது. அப்போ இந்த முற்றொருமையில் a இருக்க இடத்துல 100னும் b இருக்க இடத்துல 3னும் போட போகிறோம். அப்போ 100 ப்ளஸ் 3 ஹோலின் அடுக்கு 2 ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படின்னா 100ன் அடுக்கு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ab அப்படின்னா 100, b-யோட மதிப்பு 3 ப்ளஸ் b-ன் அடுக்கு 2 அப்படின்னா 3 ஸ்கொயர், b-யோட மதிப்பு 3 தானே. அப்போ 100ன் அடுக்கு 2 அப்படின்னா 100 இன்ட்டு 100ன்னு அர்த்தம்.
அது பிறகு என்ன வரும் நமக்கு 10,000 கிடைக்கும். அப்போ 10,000 ப்ளஸ் 2 × 100 200 200 × 3 600. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது 600 ப்ளஸ் 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. இப்போ 10,000 இதெல்லாம் கூட்டுறோம். அடுத்து என்ன கிடச்சிருக்கு 600 கிடச்சிருக்கு, அடுத்து 9 கிடச்சிருக்கு. அப்போ இது கூட்டினா என்ன வரும் 90601. அப்போ 10,609 தான் சரியான விடை. அப்போ 103 ஸ்கொயரை நம்ம முற்றொருமை பயன்படுத்தி விளக்கணும் அப்படின்னா நமக்கு 10,609 கிடைக்குது. அடுத்து மூணாவது என்ன இருக்குது அப்படின்னா 998 அடுக்கு 2 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ 998 அப்படிங்கிறது எதுக்கும் நடுமத்தில் வரும் 990க்கும் 1000க்கும் நடுமத்தில் தானே 998 வரும். அப்போ எதுக்கு பக்கமாக இருக்குது பாருங்கள். 990லேருந்து பார்த்தா 8 தள்ளி போகணும், 1000லேருந்து பார்த்தா 2 முன்னாடி போகணும். அப்போ இது எப்படி எழுதலாம் 1000 - 2ன்னு எழுதிடலாமா. அப்போ 1000 - 2 இது எந்த முற்றுரிமை மாதிரி இருக்குது a - b ஹோல் ஸ்கொயர் முற்றுரிமை மாதிரி இருக்குங்களா. அப்போ a அடுக்கு 2 - 2ab + b அடுக்கு 2ங்கிறது நம்மளோட முற்றுரிமை. அப்போ a இருக்க இடத்துல நமக்கு 1000 இருக்குது, b இருக்க இடத்துல 2 இருக்குது. அப்போ இந்த முற்றுரிமையில் எங்கெல்லாம் a இருக்கோ அங்கே 1000 போடுவோம், b இருக்க இடத்துல 2ன்னு போடுவாங்களா. அப்போ 1000 - 2 ஹோல் அடுக்கு 2 = 1000 ஸ்கொயர். ஃபஸ்ட் என்ன வரும் 1000 ஸ்கொயர் - 2 × a ஓட மதிப்பு 1000. அடுத்து பியோட மதிப்பு நமக்கு 2 ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா 2 அடுக்கு 2ன்னு வந்துடும். 1000 × 1000 1000 அடுக்கு 2 அப்படின்னு என்னது 1000 × 1000. அப்போ என்ன வரும் இப்படி வந்துடுங்களா. ஸோ 10 லட்சம் கிடச்சிரும். 1000 × 1000 நமக்கு 10 லட்சம் கிடைக்குது. அப்போ 10 லட்சம் - 2 × 1000 2000 2000 × 2 4000 ப்ளஸ் 2 அடுக்கு 2 வந்து 4ன்னு கிடச்சிருமா. அப்போது 10 லட்சத்தில் 4000 ஃபஸ்ட்டு கழிக்கிறோம். 10 லட்சத்தை என்ன பண்ணுறோம் 4000 கழிக்கலாங்களா. 4000. அப்போ இங்கே கழிச்சோன்னா 000 வந்துடும். 0லேருந்து என்ன பண்ண முடியாது 0 கழிக்க முடியாது. அப்போ இவங்க 10,000 இவங்க ஒன்று கடன் வாங்கி 9,000 இவங்க ஒன்று கடன் வாங்கி 9,000 இவங்க 0 ஆயிடுவாங்க. 10ல் 4 போச்சுன்னா மீதி 6 9 9ங்களா. அப்போ என்ன வருது 9,96,000 வருதுங்களா. 9,96,000 கிடைக்குது. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஒரு 4 இருக்குங்களா. அப்போ 4 கூட்டணும் அப்படின்னா 9,96,004ன்னு கிடைக்கும். அப்போது 998 ஸ்கொயரை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது 9,90,004 தான் சரியான விடை. அடுத்து இதில் 4வது கேள்வி பார்க்கலாம். ஸோ 4வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 47 அடுக்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 47 அடுக்கு 2 ஃபஸ்ட் என்ன பண்ணணும் 47 எழுதிப்போம். 47 எதுக்கு 2க்கும் நடுமத்தில் வரும் 40க்கும் 50க்கும் நடுமத்தில் வரும். 40லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 7 தள்ளி போகணும். அதுவே 50லேருந்து பார்த்தா 3 முன்னாடி வந்தால் போதுங்களா. அப்போ இது எப்படி எழுதலாம் 50 - 3 ஹோலின் அடுக்கு 2ன்னு எழுதலாங்களா. இது என்ன முற்றுரிமைப்படி இருக்குது a - b ஹோல் ஸ்கொயர் முற்றுரிமைப்படி இருக்குங்களா. அப்போ என்ன நமக்கு முற்றுரிமை a ஸ்கொயர் - 2ab + b ஸ்கொயர்னு வரும். ஸோ a இருக்க இடத்துல நமக்கு 50 இருக்குது, b இருக்க இடத்துல 3ன்னு இருக்குது. அப்போ இந்த முற்றுரிமையில் எங்கே a இருக்கோ அங்கே 50, b இருக்க இடத்துல 3ன்னு போடுவாங்க. அப்போ 50 - 3 ஹோலின் அடுக்கு 2 = 50 ஸ்கொயர் - 2 × a ஓட மதிப்பு 50, b ஓட மதிப்பு 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு வரும். அடுத்து 50 அடுக்கு 2 அப்படின்னா 50 × 50ங்களா. ஆல்ரெடி இது போட்டோம். 0 பெருக்கும்போது 0 ஆயிரும். 5 பெருக்கும்போது 5 × 0 0 5 × 5 25. அப்போ 0052 2500ன்னு கிடைக்கும். - 2 × 50 100 100 × 3 300 ப்ளஸ் 3 அடுக்கு 2ன்னா என்னது 3 2 தடவை பெருக்கணும். அப்போ 3 9 2500 என்ன பண்ணணும் 300 கழிக்கணும். அப்போ கழிச்சா என்ன வந்து 00 5ல் 3 போச்சுன்னா மீதி 2 இங்கே 2ங்களா. அப்போ 2200ன்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 9 இருக்கா. அப்போ இது கூட்டினா என்ன ஒரு 2209 2209. அப்போ 47 ஸ்கொயரோட மதிப்பு என்ன வருது 2209 தான் சரியான விடை. அடுத்து 5வது கேள்வி பார்க்கலாம். 297 × 303 அப்படின்னு இருக்குங்களா. ஃபஸ்ட்டு 297 எதுக்கு 2க்கும் நடுமத்தில் வரும்னு பார்க்கலாம். 290க்கும் 300க்கும் நடுமத்தில் வருங்களா. ஆனால் 90லேருந்து 7 தள்ளி போகணும். 300லேருந்து என்னது 3 முன்னாடி இருக்குது. அப்போ 300 மைனஸ்ன்னு எழுதிக்கலாங்களா. அப்போ 300 - 3ன்னு எழுதுகிறோம். இன்ட்டு 303 எது 2க்கும் நடுமத்தில் வரும்னு பார்க்கணும். 300க்கும் 310க்கும். அப்போது 300க்கு பக்கமாக இருக்குதா இல்லை 310க்கு பக்கமாக இருக்கா அப்படின்னா 300லேருந்து 3 பக்கமாக இருக்குது. 310னா 7 தள்ளி இருக்குது. அப்போ என்னாகும் 300 + 3ன்னு எழுதுனாங்களா.
இப்போ வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னா இங்கேயும் 300 இருக்குது, இங்கேயும் 300 இருக்குது. அப்போ முதல் முற்றொருமை பயன்படுத்தணுமா இல்லை மூன்றாவது முற்றொருமை பயன்படுத்தணுமான்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு என்ன பார்க்கணும், அடுத்த இருக்க உறுப்பு ரெண்டும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா நாலாவது முற்றொருமை பயன்படுத்துவாங்களா? எப்படி இருக்குது, a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன முற்றொருமை, ஏன்னு அடுக்கு 2 மைனஸ் பின்னு அடுக்கு 2ங்களா? ஏற்கு இடத்துல 300 இருக்குது, பி இருக்க இடத்துல 3 இருக்குது. அப்போ இந்த முற்றொருமையில போய் போடுறோம். அப்போ 300 மைனஸ் 3, இங்கே 300 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன வந்துடும், 300 ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும், 3 ஸ்கொயர் வருங்களா? 300 ஸ்கொயர் அப்படின்னா 300 அடுக்கு 2 அப்படின்னா 300 2 தடவை பெருக்கணும். அப்போ 0 0 0 0 3 9. நமக்கு என்ன ஆன்சர் வருது, 90,000 கிடைக்குது. மைனஸ் 3 ஸ்கொயரோட மதிப்பு என்ன, 9. 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. அப்போ 90,000லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 9 கழிக்கணும். அப்போ என்ன ஆகிடும், இது 10 ஆகிடுவாங்க. இவங்க ஒன்று கடன் கொடுத்து 9 ஆயிடுவாங்க, இவங்க ஒன்று கடன் கொடுத்து இவங்களும் 9 ஆயிடுவாங்க, இவங்க 8 ஆயிடுவாங்களா? 10ல் 9 பேசினா மீதி 1, 9 9 9 8. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, 89,991 தான் சரியான விடை. அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம். 6வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 990 இன்ட்டு 1010. நமக்கு இப்போ 93ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 90க்கும் 100க்கும் நடுமத்தில் வரும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? நியரஸ்ட் பக்கத்தில் இருக்க 10 20ஓட ஒப்பிடுவோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் 990ன்னு வந்துச்சு, இங்கேயும் 1010ன்னு என்ன ஆச்சு, இதே 10 கல்ல கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 990க்கும் 1010க்கும் நடுமத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? என்ன இருக்குது, 1000 இருக்குது. அப்போது 1000ஓட 10 கழிச்சோம் அப்படின்னா 990 வரும். 1000ஓட 10 கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும், கூட்டணும் அப்படின்னா 1010 வருங்களா? அப்போ இது எப்படி எழுதணும், 990 1000 மைனஸ் 10, 1000லேருந்து 10 கழிச்சோன்னா 990 வரும். இன்ட்டு 1010 எப்போ வரும், 1000ஓட ப்ளஸ் 10 கூட்டினா வருங்களா? இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே 1000 இருக்குது, இங்கேயும் 1000 இருக்குது. அப்போது முதல் முற்றுரிமையும் 4வது முற்றுரிமையா அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்களேன், இங்கேயும் எப்படி இருக்குது, சமமாக இருந்துச்சு அப்படின்னா 4வது முற்றுரிமை போயிடுவோங்களா? 4வது முற்றுரிமை என்ன, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏன்னு அடுக்கு 2 மைனஸ் பின்னு அடுக்கு 2ங்களா? ஏ இருக்க இடத்துல நமக்கு 1000 இருக்குது, பி இருக்க இடத்துல 10 இருக்குது, அதை போட்டுக்கிறோம். அப்போ 1000 மைனஸ் 10 இன்ட்டு 1000 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 1000 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயருங்களா? 1000 ஸ்கொயர்னால் என்ன வரும், 1000 ஸ்கொயர்னால் 10 லட்சம் மைனஸ் 10 ஸ்கொயர்னால் 100. அப்போ 10 லட்சத்தில் என்ன பண்ணணும், 100 கழிக்கணும் போடுவோம். அப்போ 0 0 வந்துடும், 0லேருந்து 1 கழிக்க முடியாது. அப்போ இது 10 ஆயிடுவாங்க, இவங்க 9 ஆயிடுவாங்க, இவங்களும் 9 ஆயிடுவாங்க, இவங்க 9 ஆயிடுவாங்க, கடை கொடுத்தனால இவங்க 0 ஆயிடுவாங்களா? 10ல் 9 போச்சுன்னா மீதி 9 9 9 9. அப்போ என்ன வருது நமக்கு, 9,99,900. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து இதில் 7வது கேள்வி பார்க்கலாம். 7வது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 51 இன்ட்டு 52ன்னு கொடுத்துருக்காங்க. 51 எப்படி வரும், 50க்கும் 60க்கும் நடுமத்தில் வருங்களா? அப்போ எதுக்கு பக்கமாக இருக்குது, 50க்கு பக்கமாக இருக்குது. அப்போ 50 + 1ன்னு எழுதலாங்களா? இன்ட்டு அடுத்து 52ம் பார்த்தோம் அப்படின்னா 50க்கும் 60க்கும் நடுமத்தில் வரும். எதுக்கு பக்கமாக இருக்குது அப்படின்னா 50க்கு பக்கமாக இருக்குது. அப்போ 50 + 2ன்னு எழுதலாமா? அப்போ 50 + 1 50 + 2ன்னு வந்திருக்கு. இங்கே இருக்க முதல் மட்டும்தான் சேமாக இருக்குது, ரெண்டாவது என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது முதல் உறுப்பு 2லேயும் சமமாக வந்து ரெண்டாவது மாறி வந்துச்சு அப்படின்னா என்னது, முதல் முற்றொருமை பயன்படுத்துவாங்களா? முதல் முற்றொருமை என்ன, x + a இன்ட்டு x + b ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் x இன்ட்டு a + b ப்ளஸ் ஏபியா, இந்த முற்றொருமை தான் பயன்படுத்த போகிறோம். நமக்கு x இருக்க இடத்துல 50 இருக்குது, a இருக்க இடத்துல 1 இருக்குது, b இருக்க இடத்துல 2 இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 50 போடுறோம், ஏக்கு பதிலாக 1ன்னு போடுறோம், அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 50 போடுறோம், பிக்கு பதிலாக 2ன்னு போடுறோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வந்துடும், 50 ஸ்கொயருங்களா? ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு அப்படின்னா 50 இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னு என்ன அர்த்தம், ஏவோட மதிப்பு 1, பியோட மதிப்பு 2. அடுத்து ஏ இன்ட்டு பின்னா 1 இன்ட்டு 2, 50 ஸ்கொயர். அப்போ 50 இன்ட்டு 50 நமக்கு 2500 ஆல்ரெடி பெருக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, போட்டுக்கிறோம். அப்போ 2500 ப்ளஸ் 50 இன்ட்டு 1 + 2ன்னா 3 வந்துடும், 1 இன்ட்டு 2 2ன்னு வந்துடுங்களா? அப்போ 2500, 50 இன்ட்டு 3 என்னது 150 ப்ளஸ் 2. அப்போ 2500ஓட ஒரு 150 கூட்டணும், அடுத்து ஒரு 2 கூட்டணுங்களா? 2 5 6 2. அப்போ என்ன ஆன்சர் வருது நமக்கு, 2652.
2ன்னு கிடைக்குது. அப்போ 2652 தான் இதோட ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 8வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் a + b ஹோல் ஸ்கொயருக்கு ஒரு முற்றொருமை இருக்குங்களா. என்ன முற்றொருமை? a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a அடுக்கு 2 + 2ab + b அடுக்கு 2ன்னு தெரியுங்களா. அதுதான் இங்கே போட போகிறோம். அப்போ a அடுக்கு 2 + 2ab ப்ளஸ் பியின் அடுக்கு 2 மைனஸ் 4abன்னு எழுதிக்கலாங்களா. இப்போது ஏயின் அடுக்கு 2 ஒரு தடவை தான் இருக்குது. அதே மாதிரி பியின் அடுக்கு 2 என்ன தான் இருக்குது, ஒரு தடவை தான் இருக்குது. அடுத்து இங்கே 2ab இருக்குது, இங்கே மைனஸ் 4abன்னு 2 எப்படி இருக்குது, ஒத்த உறுப்புகள் மாறி சமமாக இருக்கா. ஏபின்னு இருக்குது, இங்கே ஏபின்னு இருக்கா. அப்போ ப்ளஸ் 2abயும் மைனஸ் 4abயும் ஒரு பக்கமாக எழுதிக்கிறோம். அடுத்து ஏயின் அடுக்கு 2 ப்ளஸ் பியின் அடுக்கு 2 ப்ளஸ் 2ab மைனஸ் 4abன்னு இருக்குது. அப்போது இங்கே வந்து மாறி சமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணை மட்டும்தான் பார்ப்போங்களா. அப்போ 2 - 4 என்ன வரும், நமக்கு -2ன்னு வரும். 2 - 4 நமக்கு என்ன வரும், -2ன்னு வருங்களா. அப்போது -2abன்னு வந்துடும். ப்ளஸ் 2abலேருந்து -4ab கழிச்சோம் அப்படின்னு என்ன வரும், -2abன்னு வரும். இப்போ a² அப்படியே வச்சுக்கலாம். இந்த -2ab தானே கொண்டு வரலாங்களா. அப்போ -2ab ப்ளஸ் பியின் அடுக்கு 2 அப்படின்னு வருமா. இது எப்படி இருக்குது, a - b ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்ன, a - b ஹோலின் அடுக்கு 2. அப்போ இது சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, a - b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 9வது கேள்வி பார்க்கலாம். 9வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா m - n ஹோலின் அடுக்கு 2 ப்ளஸ் m + n ஹோலின் அடுக்கு 2 = 2m² n² என்ன நிறுவுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மட்டும் எடுத்துக்க போகிறோம். என்ன இருக்குது, m - n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் m + n ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. இது எப்படி இருக்குது, a - b ஹோல் ஸ்கொயர் படி இருக்குது ப்ளஸ் a + b ஹோல் ஸ்கொயர் படி இருக்குங்களா. அப்போ இதுக்கு ஃபார்முலா போட போகிறோம். அப்போ என்ன ஃபார்முலா வரும் பாருங்கள், இது a - b படியும் இது a + b படியும் போடலாங்களா. இப்போ என்ன ஆகிடும், ஏ இருக்க இடத்துல m இருக்குது. அப்போ m² - 2mn ப்ளஸ் n² அப்படின்னு வருமா. ஏன்னா இது a - b ஹோல் ஸ்கொயர் படி இருக்குது. அப்போ விரிக்கிறோம். இது a + b ஹோல் ஸ்கொயர் படி இருக்குங்களா. அப்போ a + b ஹோல் ஸ்கொயரோட முற்றொருமை பயன்படுத்துகிறோம். ஏ இருக்க இடத்துல m இருக்குது. அப்போ m² ப்ளஸ் 2mn ப்ளஸ் n²ன்னு வருங்களா. இந்த முற்றொருமையை இங்கே பயன்படுத்துகிறோம். அடுத்து இந்த ப்ராக்கெட்லேருந்து வெளியே எழுத போகிறோம். அப்போ m அடுக்கு 2 மைனஸ் 2mn ப்ளஸ் n² வரும். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் m² ப்ளஸ் 2mn ப்ளஸ்ன்னு இருக்கனால இந்த ப்ராக்கெட் விட்டு வெளியே எழுதும்போது என்ன ஆகும், நமக்கு உள்ள என்ன சைன் என்ன குறி இருக்கோ அது அப்படியே வரும். அடுத்தது இங்கே ஒத்த உறுப்புகள் ஒரே மாதிரி இருக்க மாறி ஒரே மாதிரி இருக்கிறதுல பக்கமாக எழுதுவாங்களா. இங்கே ஒரு m² இருக்குது, இங்கே ஒரு m² இருக்குது பாருங்களா. அது பக்கத்தில் எழுதுகிறோம். m² ப்ளஸ் m² எழுதுகிறோம். அடுத்து இங்கே -2mn இருக்குது, இங்கே ப்ளஸ் 2mn இருக்குது. அதை பக்கத்தில் எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது, இங்கே ஒரு n² இருக்குது, இங்கே ஒரு n² இருக்குது. அதை ரெண்டையும் பக்கத்தில் எழுதிக்கிறோம். அப்போ பக்கத்தில் எழுதும்போது என்னாகும் பாருங்கள், m² ப்ளஸ் m²ன்னு இருக்குங்களா. அப்போ m² ப்ளஸ் m²ன்னா 2m² வந்துடும். இங்கே ப்ளஸ் 2mn இருக்குது, இங்கே -2ன்னு இருக்குது. அப்போ +2 - 2 என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடுமா. அடுத்து n² ப்ளஸ் n²னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது 2n²ன்னு வந்துடுங்களா. அப்போ இதுலேருந்து ஒரு 2 பொதுவாக காமனாக வெளியே எடுக்கிறோம். ஏன்னா 2க்கும் 2 இருக்கு இல்லையா. அப்போ ஒரு 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், m² ப்ளஸ் n²ன்னு இருக்கும். அப்போ இந்த சைடு எடுத்து இந்த சைடு ப்ரூஃப் பண்ணியாச்சா. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், நம்ம எந்த சைடு எடுத்துக்கிட்டோம், m - n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் m + n ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு என்ன பண்ணோம், 2 × m² ப்ளஸ் n² அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோங்களா. ஏன்னா நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதணும். ஏன்னா நிறுவுகன்னு தானே கொடுத்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதணும். அடுத்து 10வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 10வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a + b = 10 மற்றும் ab = 18 எனில் a² + b² மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்தாங்களா. அப்போ a + b ab a² + b² எதில் வரும் அப்படின்னு பார்க்கலாங்களா. எந்த முற்றொருமையில் வரும் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் = a² + 2 × ab + b² அப்படின்னு வருங்களா. எந்த முற்றொருமையில் வரும், நமக்கு 2வது முற்றொருமையில் வரும். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a + b யோட மதிப்பு என்ன கொடுத்துங்க, 10. அப்போ 10 ஹோல் ஸ்கொயர் = a² அப்படியே வரும். 2 × ab யோட மதிப்பு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 18ங்களா. அதை இங்கே வந்து போட போகிறோம். × ப்ளஸ் b² அப்படின்னு வந்துடும். 10² என்ன ஆகிடும், 100ங்களா. 10² அப்படின்னா 10 × 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ 10 × 10 மதிப்பு என்ன, 100. 100 = a².
2 இன்ட்டு 18 என்ன ஆகிடும் 36 அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குங்களா. நம்ம இதோட மதிப்பு வேணும் ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரோட மதிப்பு மட்டும் வேணும். அப்போ இதை மட்டும் இந்தாண்ட வச்சுட்டு இந்த 36 ப்ளஸ் 36 இந்தாண்ட கொண்டு வந்துடலாங்களா. அப்போ 100 மைனஸ் 36 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன் இப்படி கொண்டு வரோம் அப்படின்னா கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு காண்கன்னு கேட்டதுனால இப்படி கொண்டு வரும். அப்போது 100ல் 36 கழிச்சோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு கிடச்சிருங்களா. 0லேருந்து 6 கழிக்க முடியாது 10 ஆகிடும். இவங்க 9 ஆயிடுவாங்க, இவங்க 0 ஆயிடுவாங்களா. ஸோ 10ல் 6 போச்சுன்னா மீதி 4, 9ல் 3 போச்சுன்னா மீதி 6. இப்போ என்ன வருது 64 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். தேர்ஃபோர் ஏயின் அடுக்கு 2 ப்ளஸ் பியின் அடுக்கு 2ஓட மதிப்பு 64 தான் ஆன்சர். அடுத்து 11வது கேள்வி பார்க்கலாம். அடுத்து 11வது கேள்வி, ஏயின் அடுக்கு 2 மைனஸ் பியின் அடுக்கு 2 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வரும் இயற்கணித கோவைகளை காரணிப்படுத்துகன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம கொடுத்துரு கொஷினை மாற்றி அதை என்ன பண்ணணும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு கொண்டு வந்து முற்றொருமையை பயன்படுத்தணுங்களா. ஸோ இப்படி தான் நம்மளை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இசட்டின் அடுக்கு 2 அப்படியே இருக்குது, என்ன இருக்குது, அப்போ ஏ ஸ்கொயர் மாடலில் இருக்குது. 16 வந்து எப்படி இல்லை பி ஸ்கொயர் மாடல் இல்லைங்களா. நமக்கு ஏயின் அடுக்கு 2 மைனஸ் பியின் அடுக்கு 2 நம்ம இதை மாற்றணும். ஆனால் ஏயின் அடுக்கு 2க்கு பதிலாக நமக்கு இசட்டின் அடுக்கு 2 இருக்குது. ஆனால் பியின் அடுக்கு 2க்கு பதிலாக என்ன இருக்குது 16ன்னு இருக்குங்களா. அப்போது எதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16ன்னு வரும்னு பார்க்கணும். 1ன் அடுக்கு 2னா 1, 2ன் அடுக்கு 2னா 4, 3ன் அடுக்கு 2னா 9, 4ன் அடுக்கு 2னா என்னது 16ன்னு வருது. அப்போ இசட்டின் அடுக்கு 2 மைனஸ் 16க்கு பதிலாக என்ன எழுதலாம் 4ன் அடுக்கு 2ன்னு எழுதுவோம். அப்போது இதோட முற்றொருமை என்ன ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்களா. இங்கே ஏ இருக்க இடத்துல நமக்கு இசட் இருக்குது, பி இருக்க இடத்துல 4ன்னு இருக்குது. அப்போது இசட்டின் அடுக்கு 2 மைனஸ் 4ன் அடுக்கு 2 ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் மைனஸ் 4ன்னு வரும். அப்போ இதோட ஆன்சர் என்னது இசட் ப்ளஸ் 4 இன்ட்டு இசட் மைனஸ் 4. அடுத்து 2வது கேள்வி, 9 மைனஸ் 4 ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இது எப்படி மாற்றணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாற்றணும். அப்போ எது ஸ்கொயர் பண்ணால் 9 வரும்னு பார்க்கணுங்களா. 1ன் அடுக்கு 2 1, 2ன் அடுக்கு 2 4, 3ன் அடுக்கு 2 9, 4ன் அடுக்கு 2 16 அப்படின்னு வருங்களா. அப்போ 9 எப்போ வரும் நமக்கு 3ன் அடுக்கு 2ங்கும் போது. அடுத்து 4 எப்போ வரும் 2ன் அடுக்கு 2ங்கும் போது வருங்களா. அப்போ 3ன் அடுக்கு 2 அப்படி வச்சுக்கலாம். மைனஸ் இங்கே 2ன் அடுக்கு 2 ஒய்யின் அடுக்கு 2ன்னு இருக்குங்களா. அப்போ பொதுவாக 2ன் அடுக்கு 2 ஒய் அடுக்கு 2ன்னு எழுதலாமா. அப்போ இங்கே என்ன இருக்குது ஏ இருக்க இடத்துல 3 இருக்குது, பி இருக்க இடத்துல 2 ஒய்ன்னு இருக்குது. இப்போ இதோடது என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்களா. அப்போது 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஒய் ஹோலின் அடுக்கு 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ்லி 1 மைனஸ்லி. அப்போ 3 ப்ளஸ் 2 ஒய் இன்ட்டு 3 மைனஸ் 2 ஒய் அப்படின்னு எழுதுவோம். அடுத்து 3வது கேள்வி, 25 ஏ ஸ்கொயர் மைனஸ் 49 பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குங்களா. இதை எப்படி மாற்றணும் ஏயின் அடுக்கு 2 பியின் அடுக்கு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு மாற்றணுங்களா. ஆனால் இங்கே ஏயின் அடுக்கு 2 அப்போ 25 எதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண 25 வருதுன்னு கண்டுபிடிக்கணுங்களா. 1ன் அடுக்கு 2னா 1, அடுத்து 2ன் அடுக்கு 2னா 4, 3ன் அடுக்கு 2னா 9, 4ன் அடுக்கு 2னா 16, 5ன் அடுக்கு 2னா 25, 6ன் அடுக்கு 2னா 36, 7ன் அடுக்கு 2னா இது 7 49 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ பாருங்கள் நம்ம இந்த 25 ஏயின் அடுக்கு 2 மைனஸ் 49 பியின் அடுக்கு 2 எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 25 5ன் அடுக்குன்னு எழுதலாம், அடுத்து 49 7ன் அடுக்கு 2ன்னு எழுதலாம். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் 5க்கும் அடுக்கு 2 இருக்குது, ஏக்கும் அடுக்கு 2 இருக்குங்களா. அப்போ பொதுவாக 5 ஓல் அடுக்கு 2ன்னு எழுதலாமா. அடுத்து 7க்கும் அடுக்கு 2 இருக்குது, பிக்கும் அடுக்கு 2 இருக்குங்களா. அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வந்துருச்சு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்துருச்சு. அப்போது 5 ஏயின் அடுக்கு 2 மைனஸ் 7 பியின் அடுக்கு 2 அப்படின்னு வந்துச்சுன்னா 5 1 ப்ளஸில் எழுதணும் 5a ப்ளஸ் 7b ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு என்ன வரும் ஏ இருக்க இடத்துல 5a இருக்குது மைனஸ் பி இருக்க இடத்துல 7b இருக்குது. அப்போ 5a ப்ளஸ் 7b இன்ட்டு 5a மைனஸ் 7b தான் ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி, எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4ங்களா. எப்படி மாற்றணும் ஏயின் அடுக்கு 2 மைனஸ் பியின் அடுக்கு 2ன்னு கொண்டு வந்து இந்த முற்றொருமை என்ன ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்களா. அப்போ எக்ஸின் அடுக்கு 4 எப்போ வரும் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 வருங்களா. ஸோ 2 ஸ்கொயர் என்னாகும் 4 வரும். இல்லைன்னு என்னது 2 இன்ட்டு 2 நமக்கு 4. அப்போ இந்த எக்ஸின் அடுக்கு 4 எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 2 இன்ட்டு 2ன்னு எழுதுகிறோம். மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 எப்படி எழுதுகிறோம் 2 இன்ட்டு 2ன்னு எழுதுகிறோம்.
இப்போ ஒரு 2 உள்ளே வச்சுட்டு ஒரு 2 வெளியே கொண்டு போயிடுறோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 2 உள்ளே வச்சுட்டு ஒரு 2 வெளியே கொண்டு போயிடுறோம். அப்போ எப்படி வந்துருச்சு பாருங்கள், ஏ இருக்கிறதுல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதை இதோட ஒப்பிடுறோம், இந்த ஃபார்முலாவோட ஒப்பிடும் போது ஏ இருக்கிறதுல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி இருக்கிறதுல ஒய் ஸ்கொயர் இருக்குங்களா. அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து ஏ மைனஸ் பி அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வருங்களா. ஏன்னா ஏ இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி இருக்க இடத்துல ஒய் ஸ்கொயர் இருக்குது. இப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே வரும். இந்த ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுவோங்களா. அப்போ ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல ஒய் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்து 12வது கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்து 12வது கேள்வி, பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக அப்படின்ட்டாங்களா. நாமளே ஒரு முற்றொருமை, இந்த கொஷினுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அந்த முற்றொருமை பயன்படுத்தி என்ன பண்ணணும், காரணி கண்டுபிடிக்கணுங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 16 அப்படின்ட்டு இருக்குங்களா. அப்போது இதை என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயர்னா எதை அடுக்கில் எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 16 1 அடுக்கு 2னா 1, 2 அடுக்கு 2னா 4, 3 அடுக்கு 2னா 9, 4 அடுக்கு 2 16ங்களா. இப்போ எப்படி எழுதலாம், அப்போ எக்ஸ் அடுக்கு 2 மைனஸ் 8x ப்ளஸ் 16 4 அடுக்கு 2ன்னு எழுதலாம். அப்போது இங்கே ஏயின் அடுக்கு 2, இங்கே பியின் அடுக்கு 2ங்கிற மாதிரி இருக்குங்களா. அடுக்கு 2 ஃபஸ்ட்லி லாஸ்ட்லி முடிஞ்சிச்சு அப்படின்னாவே என்ன ஒரு ரெண்டாவது முற்றொருமை இல்லைனா மூணாவது முற்றொருமைங்களா. ரெண்டாவது முற்றொருமைனா எல்லாமே ப்ளஸில் இருக்கும், மூன்றாவது முற்றொருமைனா என்ன இருக்கும், மைனஸில் இருக்கும். அப்போ எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் 2 இன்ட்டு இதோட ஒப்பிடுறோம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஒப்பிடுறோம். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, ஏயின் அடுக்கு 2 மைனஸ் 2ab ப்ளஸ் பியின் அடுக்கு 2ங்களா. அப்போ ஏ இருக்க இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, மைனஸ் 2 இன்ட்டு ஏபி இருக்க இடத்துல என்ன இருக்குது, ஏ இருக்க இடத்துல எக்ஸு, பி இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது 4 இருக்குது, ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னு வருங்களா. இப்போ பாருங்களேன், இது சால்வ் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 4 8, எக்ஸ் இருக்கனால எக்ஸு ப்ளஸ் 4 ஸ்கொயர்னு வந்துருச்சா. அது எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 அடுக்கு 2, இந்த எக்ஸ் மைனஸ் 4 அடுக்கு 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ 5 அடுக்கு 2னா 5 இன்ட்டு 5ன்னு எழுதுறோம் இல்லையா. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 அடுக்கு 2னா எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு எழுதலாம். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்ததுல ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20y ப்ளஸ் 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஒய் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம், 20y அப்படி வச்சுக்கலாம். எதை ஸ்கொயர் பண்ணால் 100 வரும்னு பார்க்கலாங்களா. 10 அடுக்கு 2 அப்படின்னா 10 இன்ட்டு 10 நமக்கு என்ன வரும், 100 அப்படின்னு வரும். அப்போ இந்த 100க்கு பதிலாக 10 அடுக்கு 2ன்னு போடுறோம். இங்கேயும் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்கொயர் வந்துட்டாவே என்னது ரெண்டாவது அல்லது மூணாவது முற்றொருமை. இப்போ இங்கே நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்கிறதுனால அப்போ ரெண்டாவது முற்றொருமை. அப்போ பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ மதிப்பு என்ன ஒய், பியோட மதிப்பு என்ன 10 ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குங்களா. இப்போ வந்துருச்சா. இப்போ சால்வ் பண்ணால் மேலே இருக்கிறது வரும் பாருங்களா. ஒய் ஸ்கொயர் அப்படி இருக்குது, 2 இன்ட்டு ஒய் 2y இன்ட்டு 10 20y ப்ளஸ் 10 ஸ்கொயர்னு வந்துருச்சா. அப்போ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ என்ன எழுதலாம், ஒய் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி, ஏ இருக்க இடத்துல ஒய் இருக்குது, பி இருக்க இடத்துல 10 இருக்குது. அப்போது ஒய் ப்ளஸ் 10 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ எப்படி 5 அடுக்கு 2 5 இன்ட்டு 5ன்னு எழுதுகிற மாதிரி ஒய் ப்ளஸ் 10 ஹோல் அடுக்கு எப்படி எழுதலாம், ஒய் ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 10 அப்படின்னு 2 தடவை எழுதலாம். அடுத்து மூணாவது கேள்வி. ஸோ மூணாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36m ஸ்கொயர் ப்ளஸ் 60m ப்ளஸ் 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 1 அடுக்கு 2னா 1, 2 அடுக்கு 2னா 4, 3 அடுக்கு 2னா 9, 4 அடுக்கு 2னா 16, 5 அடுக்கு 2னா 25, 6 அடுக்கு 2னா நமக்கு 36, 7 அடுக்கு 2னா 49, இப்படி போயிட்டே இருக்குங்களா. அப்போ 36 எப்படி எழுதலாம், 6 அடுக்கு 2 m அடுக்கு 2ன்னு எழுதலாங்களா. இந்த 60m அப்படியே வரும். 25 அடுக்கில் எழுத முடியுமா அப்படின்னா 5 அடுக்கு 2ன்னு எழுதலாம். அப்போ இங்கே 6க்கும் 2 அடுக்கு இருக்குது, எம்முக்கும் 2 அடுக்கு இருக்குது. அப்போ பொதுவாக 6m அடுக்கு 2ன்னு எழுதலாமா. ப்ளஸ் 60m ப்ளஸ் 5 அடுக்கு 2ன்னு வரும். இப்போது இங்கே எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இருக்குது, லாஸ்ட்டு ஸ்கொயர் இருக்குது, இன் பிட்வீனில் ப்ளஸ் இருந்ததுன்னா ரெண்டாவது முற்றொருமைங்களா. அப்போது ரெண்டாவது முற்றொருமை என்னது, ஏ ஸ்கொயர். அப்போ ஏக்கு பதிலாக 6m இருக்குது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபின்னு வரணுங்களா. ஏக்கு 6mன்னு கண்டுபிடிச்சோமா. பி மதிப்பு என்ன 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணி பாருங்களேன். மேலே இருக்கிறது வேணாலும் பாருங்கள், 2 இன்ட்டு 6 12, 12 இன்ட்டு 5 60. அப்போ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஏ இருக்க இடத்துல 6m இருக்குது, பி இருக்க இடத்துல 5 இருக்குது. அப்போ 6m ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது எப்படி தனியாக பிரித்து எழுதுவோம், 6m ப்ளஸ் 5 இன்ட்டு 6m ப்ளஸ் 5 அடுக்கு 2ன்னு இருக்கனால கீழே இருக்கிறது என்ன பண்ணுவோம், 2 தடவை எழுதுவோம்.
அடுத்து இதில் 4வது கேள்வி 64x² மைனஸ் 112xy ப்ளஸ் 49y² அப்படின்னு இருக்குங்களா. எது இப்போ எது பண்ண 64 வரும் அப்படின்னா 8² 8 × 8 64 x² வந்துடும் மைனஸ் 112xy அப்படி வச்சுப்போம். 49 இது வரும் 7 7 அடுக்கு 2ன்னா 49ங்களா மேலே போட்டோம் இல்லையா. அப்போது இங்கே 8க்கும் அடுக்கு 2 இருக்குது, எக்ஸுக்கும் அடுக்கு 2 இருக்குது. அப்போ 2க்கும் பொதுவாக எழுதுனா 8x அடுக்கு 2 மைனஸ் 112xy 7க்கும் அடுக்கு 2 இருக்குது, ஒய்க்கு அடுக்கு 2 இருக்குது. அப்போ 7y அடுக்கு 2ன்னு எழுதலாமா. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்கொயர் வந்துருச்சு அப்படின்னா 2வது முற்றொருமை அல்லது 3வது முற்றொருமையான்னு பார்ப்போம். இங்கே மைனஸ் இருக்குனால அப்போ என்னது 3வது முற்றொருமை. அப்போ 8x² மைனஸ் 2 × a இருக்க இடத்துல 8x இருக்குது, b இருக்க இடத்துல 7y இருக்குங்களா, ப்ளஸ் 7y² இருக்குது. இப்போ பாருங்களா இப்போ இருக்குங்களா 2 × 8 16 16 × 7 112 வந்துடுமா. அப்போ இது எப்படி எழுதலாம் 8xa மைனஸ் பின்னு எழுதணும். அப்போ 8x மைனஸ் 7y² வரும். இப்போ என்ன பண்ணுவோம் 5 அடுக்கு 2 5 × 5ன்னு எழுதுகிற மாதிரி இது ரெண்டாக பிரித்து எழுதுகிறோம். அப்போ 8x மைனஸ் 7y × 8x மைனஸ் 7yன்னு கிடைக்கும். அடுத்து இதில் 5வது கேள்வி பார்க்கலாம். 5வது என்ன இருக்குது அப்படின்னா a² ப்ளஸ் 6ab ப்ளஸ் 9b² மைனஸ் c² இருக்கா. அப்போ a² அப்படியே வச்சுக்கிறோம், 6ab அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 9 எப்படி எழுதலாம் 3² b²ன்னு எழுதலாங்களா. மைனஸ் c², 9 அப்படிங்கிறது என்னது 3² வந்து நமக்கு 9ன்னு கிடைக்கும். அப்போது a அடுக்கு 2 ப்ளஸ் 6ab ப்ளஸ் 3² என்னது 3க்கும் அடுக்கு 2 இருக்குது, bக்கும் அடுக்கு 2 இருக்குது. அப்போ பொதுவாக எழுதலாங்களா மைனஸ் c² வச்சுக்கலாம். அப்போது a² இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட் எப்படி இருக்குது இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே இன்பிட்வீனில் ப்ளஸ் இருக்குது. அப்போ இது என்னது 2வது முற்றொருமைங்களா. அப்போ a² ப்ளஸ் 2 × a இருக்க இடத்துல a இருக்குது, b இருக்க இடத்துல 3b இருக்குது, ப்ளஸ் 3b²ங்களா. இந்த மைனஸ் c² அப்படியே வச்சுக்கலாம். அப்போது என்ன வருது பாருங்களேன், இது ரெண்டாவது சால்வ் பண்ணி பாருங்களேன். 2 × a × 3 வந்து என்ன 6a 6a × b 6abன்னு வந்துடுமா. அப்போது a ப்ளஸ் 3b a இருக்க இடத்துல a இருக்குது, b இருக்க இடத்துல 3b இருக்கா, மைனஸ் c² அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ a² ப்ளஸ் 2a × 3b ப்ளஸ் 3b² பதில் என்ன எழுதிட்டோம் a ப்ளஸ் 3b² எழுதியாச்சு, மைனஸ் c² இருக்கா. இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா a² மைனஸ் b² ஃபார்முலேட்டில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் b × a மைனஸ் b அப்படின்னு முற்றொருமை பயன்படுத்தலாமா. ஏன்னா a இருக்க இடத்துல என்ன இருக்குது a ப்ளஸ் 3b இருக்குது, b இருக்க இடத்துல c இருக்குது. அப்போ என்ன ஆகும் a ப்ளஸ் 3b ப்ளஸ் c ஒரு டேர்ம், a ப்ளஸ் 3b மைனஸ் c ஒரு இது. அடுத்து கொள்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம். அடுத்து கொள்குறி வகை வினாக்களில் 13வது பார்க்கலாம். a ப்ளஸ் b ஈக்குவல் டு 5, a ப்ளஸ் பியோட மதிப்பு 5ன்ட்டாங்க, a² ப்ளஸ் b² மதிப்பு 13ன்னு கொடுத்துட்டாங்க. ஏபியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்களா. அப்போ a ப்ளஸ் b a² ப்ளஸ் b², ஏபியில் எந்த முற்றொருமையில் வரும் அப்படின்னா a ப்ளஸ் b² முற்றொருமையில் வருங்களா. அப்போ a ப்ளஸ் b² ஈக்குவல் டு என்னது a² ப்ளஸ் b a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b²ன்னு வருமா. அடுத்து a ப்ளஸ் b² a ப்ளஸ் பியோட வேல்யூ 5ன்ட்டாங்க. அப்போ 5 அடுக்கு 2 நம்ம என்ன பண்ணணும் a² ப்ளஸ் b² கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த இதை என்ன பண்ணுறோம் 2 திருப்பி எழுதுகிறோம். அப்போ a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab வரும். 5² மதிப்பு 25 ஆகிடும். a² ப்ளஸ் b²க்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க 13ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 13 ப்ளஸ் 2ab வருங்களா. அப்போது எனக்கு என்ன வேணும் ஏபியோட மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே இருக்க ப்ளஸ் 13 தானே வரும்போது மைனஸ் 13 ஆயிரும். அப்போ 2abன்னு வந்துடுங்களா. இப்போ 25ல் 13 போயிடுச்சுன்னா மீதி 2 1 12 கிடைக்குதா. அப்போ 12 ஈக்குவல் டு 2abன்னு வரும். எனக்கு என்ன தான் வேணும் ஏபியோட மதிப்பு தான் வேணும். அப்போ பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 இந்தாண்ட வரும்போது எனக்கு வகுத்தல் ஆயிரும். 2 ஒரு தடவை 2 6 தடவை என்னது 12. அப்போது ஏபியோட மதிப்பு என்ன அப்படின்னா 6 தான் ஏபியோட மதிப்பு. அடுத்து 2வது கேள்வி 5 ப்ளஸ் 20 அப்படின்ட்டாங்களா. 5 ப்ளஸ் 20 என்ன 25, இங்கே மைனஸ் 25. அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஆயிரும். 25 × 25 625ன்னு போடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் ஏ இது வந்து என்னது a ப்ளஸ் b ஹோல்² படியும் விரிவாக்கம் பண்ணலாம். ஏன்னா ஒரு மைனஸை வெளியே பொதுவாக எடுத்துட்டோம்னா எப்படி வரும் பாருங்களேன் 5 ப்ளஸ் 20 இதில் ஒரு மைனஸ் பொதுவாக எடுத்துனா மைனஸ் 20 ப்ளஸ் 5ன்னு வந்துடுங்களா. இது எப்படி எழுதலாம் ஈக்குவல் டு மைனஸ் 20 ப்ளஸ் 5 ஹோல்² எழுதலாம். இப்போ இதில் போய் a ப்ளஸ் b² ஃபார்முலா போட்டோன்னா என்ன வரும் a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b²ன்னு வருங்களா. இதுபடியும் விரிவாக்கம் பண்ணலாம். அப்போ என்ன ஆகிடும் 20² ஒரு மைனஸ் காமனாக பொதுவாக வெளியே இருக்கும். 20²
ப்ளஸ் 2 இன்ட்டு 20 இன்ட்டு 5 ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு வரும். அடுத்து மைனஸ் 20 ஸ்கொயர் அப்படின்னா என்னது 400 ப்ளஸ் 2 இன்ட்டு 20 40 40 இன்ட்டு 5 200 ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25ன்னு வரும். அப்போ 400 200 25 3 கூட்டினா என்ன வரும் 5 2 6 625 ஒரு மைனஸ் வழி இருக்கா. அப்போ மைனஸ் 625 இப்படியும் போடலாம், இல்லை டைரெக்டாகவும் போடலாம். அடுத்து 15வது கேள்வி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 காரணிகள் கேட்குறாங்களா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாங்களா. அப்போது இது எப்படி இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2வது முற்றொருமை இன்னும் 3வது முற்றொருமை வரும். இங்கே மைனஸ் இருக்கனால அப்போ 3வது முற்றொருமை. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 3வது முற்றொருமை என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல 3 இருக்குது, ப்ளஸ் 3 ஸ்கொயருங்களா. இப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாங்களா. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 எப்படி எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், கோவைகளின் பொது காரணி. பொது காரணி அப்படின்னா 3க்கும் அது காரணியாக வந்திருக்கக்கூடியது தான் பொது காரணி அப்படின்னு கேட்குற பொது காரணிங்கிறது. இப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு எப்படி எழுதுவோம் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவோங்களா, இன்ட்டு ஒய்ன்னு வரும். அடுத்து பி எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் பி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் ஒய் இன்ட்டு ஒய்ன்னு எழுதுவோங்களா. அடுத்து சி எக்ஸ் ஒய் இசட் எப்படி எழுதுவோம் சி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஏ பார்க்குறோம், ஏ இதில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பியும் சி என்ன இருக்குது 1ல் மட்டும்தான் இருக்குது, எல்லாத்துலேயும் பொதுவாக இல்லையா. அடுத்து ஒரு எக்ஸு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் 3லுமே ஒரு எக்ஸ் வந்திருக்கா. அப்போது ஒரு எக்ஸுங்கிறது ஒரு பொது காரணி, 3லுமே வந்துருச்சுன்னா அது ஒரு பொது காரணி. அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, வேறு எங்கேயுமே எக்ஸ் இல்லை. ஒய்யை பார்த்தோம் அப்படின்னா 3லுமே பொது வந்திருக்கா. அப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் பொது காரணி. மீது எதுவுமே பாருங்கள் இங்கே ஒரு ஒய் தான் இருக்குது, மேலேயும் கீழே ஒய் இல்லை, இங்கே ஒரு இசட் இருக்குது, எங்கேயுமே இசட் இல்லையா. அப்போ எக்ஸும் ஒய் தான் என்னது பொது காரணி. அப்போ ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் எக்ஸ் ஒய் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பயிற்சி 3.1 இருக்க கணக்குகளில் இவ்வளோ தான். இந்த கணக்குகளில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.